ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி டிஃபன் பண்ணி பிள்ளைகளை குளிக்க வச்சு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பாடுக்கு தக்காளி சாதம் செஞ்சோம். தக்காளி சாதமும் மாங்காய் தொக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில் 8:30க்குள்ளே முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போனால் சரியாவில் வைக்க கடலில் ஒரே ஆட்டம். கடலை விட்டு வெளியில் வர்றதுக்கு பிள்ளைகளுக்கு மனசே வரலை. பிறகு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குதுன்னு என்ன செய்யன்ட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு 4 கிணறுக்கு போய் பார்த்தா அங்கே அதுக்கு மேலே கூட்டம், ஒரு செம கூட்டம். எல்லா கூட்டத்தையும் தாண்டி சரி இனிமேல் நம்ம கோயிலுக்கு போவோன்னு பார்த்தா அங்கே அவசர வழி எல்லா டோக்கன்லையுமே ரொம்ப ரொம்ப கூட்டமாக போயிட்டு 500 டோக்கன் கூட போக முடியாத அளவுக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ ஒரு விசேஷமான நாளாக எங்களுக்கு தெரியாமல் போயிட்டு சித்ரா பௌர்ணமி. ஐயோ, முருகரை பார்க்க முடியாதுன்னு நினச்சி ரொம்ப மனசு வருத்தமாக போயிட்டு சரி என்ன செய்யணுட்டு வெளியே தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் ஒரு இன்ப அதிர்ச்சி, முருகர் எங்களை தேடி வந்துட்டார். வந்த முருகரை நம்ம பார்க்காம விடுவோமா? ஓடி வந்து அவரை பக்கத்தில் நின்று அவரை கும்பிட்டு அவரோட ஆனந்த தரிசனத்தை கண்டுட்டு போயிருக்கோம். உண்மையிலே ஒரு ஆச்சரியங்க, பார்க்க முடியலையே சாமின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அவரே நம்மளை தேடி வந்துட்டாருங்க. இதை பாக்கி எப்படிங்க கிடைக்கும் எல்லாருக்கும்? இன்னைக்கு இவ்வளோ ஒரு விசேஷம் நானுன்னே தெரியாதுங்க. இன்னைக்கிடே ரொம்பவே நல்லா போச்சுங்க.